ஹாய் வீவர்ஸ். துபாய் தண்ணியில் மிதக்குதா? உங்களால் நம்ப முடியுதா? என்ன பாலைவன பகுதி மிதக்குதான்னு கேட்பீங்க. ஆமாங்க, நம்ம துபாய் தாங்க தண்ணியில் மிதக்குது. 1.5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பேஞ்சு தள்ளியிருக்குங்க. 142 மில்லிமீட்டர் அளவுக்கு பேஞ்சிருக்கு. விமான நிலையம் மிதக்குது. உலகத்தில் சர்வதேச விமான நிலையம் இது. பெரிய காற்றும் சூறாவளியுமா அடித்து வெளுத்து வாங்குதுங்க. மக்களை காப்பாற்ற வேண்டிய மீட்பு குழுவினரே தண்ணீரில் அடித்து செல்லப்படுறாங்க. அவங்கள காப்பாற்றவே மற்றவங்க போக வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்ஸு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ், ப்ரைவேட் ஆஃபீஸ்னு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. எல்லோரும் வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. நம்ம சென்னையில் நடந்த மாதிரி போட்டு போயிட்டுருக்காங்க. போட்டை மிஞ்சி இன்னும் ஸ்பீட் போட்டெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பம்பு போட்டு தண்ணி எடுத்தாலும் மறுபடியும் அங்கே தண்ணி வந்து தேங்குது. நாம் எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருப்போம்? துபாய் ஷாப்பிங்கா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஷாப்பிங் மஹால் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் போய் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒதுங்குற இடமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஷாப்பிங் மஹாலுக்குள்ளேயே தண்ணி பிச்சுக்கிட்டு ஊற்றுது. 70 வயது முதியவர் ஒருத்தர் 2 வீலர் போனதாகவும் அங்கே தண்ணியோட தாக்கம் தாங்க முடியாமல் மூழ்கி இறந்துட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற உயிர் சேதங்களை பற்றி அவங்க இன்னும் தெளிவாக குறிப்பிடலை. துபாயே பார்த்திங்கன்னா கருமேகம் சூழ்ந்துட்டு இருக்குங்க. துபாய் மட்டும் இப்படி இல்லை, ஓமன் நாட்டிலையும் 18 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க 10 பேர் காயம்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூல் பஸ்ஸு தன்னோட கண்ட்ரோலை இல்லாமல் புயலில் சிக்கி அதில் 10 குழந்தைங்க காயப்பட்டிருக்காங்க. 75 வருஷம் இல்லாத மழை இங்கே பெஞ்சிட்ருக்குங்க. இங்கே மட்டும் இல்லை, சவுதி, கத்தார்னு எல்லா இடத்துலையும் வெளுத்து வாங்குதுங்க இந்த மழை. இதுக்கெல்லாம் காரணம் எதுனா கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம். அதுக்கு காரணம் யார்? வேறு யார்? நாம் தான். இது இப்படியே போனால் இப்படி விபரீதமாக அழிஞ்சிட்டு தான் போகும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும்னா நமக்கு விழிப்புணர்வு மிக அவசியம். நன்றி.